ரஜினி, நீ மேலே இருந்திருக்க வேண்டியதானே? நான் கொண்டு வந்து டீ கொடுத்துருப்பேன்ல. நான் எப்பவும் இந்த வீட்டு பொண்ணுதாம்மா. நான் ஒண்ணு மகாராணியெல்லாம் இல்ல. இனிமே நானே வந்து டீ குடிச்சுக்கிறேன். குடு. தேங்க்ஸ்மா. என்னடி இது புது பழக்கம்? தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் பொண்ணுங்கிற உரிமையில தான் டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்லைன்னு எனக்கு இப்பதானே புரிஞ்சிருக்கு. எனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த இடத்துல நான் சரியா நிக்கணும்ல. இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறியடி. எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தோணவே தோணாதா? என்ன நீதானமா பெத்த? நானும் ஒன்ன மாதிரி தானம்மா. எனக்கும் கஷ்டம் வலி எல்லாமே இருக்குமா. அது என்னைக்காச்சும் உனக்கு தோணிருக்கா? ராதிகா, என்னடி என்னாச்சு? ஏன் இப்படி கோவமா வர? சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டியா? என்ன பண்ணி தொலைச்சு வந்து நிக்கிற? சொல்லுடி. அங்க சண்டை போட்டுட்டு இங்க வந்து மூஞ்சி திருப்பிட்டு நின்னா என்ன அர்த்தம்? ஆமா, சண்டை தான் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப என்ன? இப்போ என்னவா? ராதிகா, அந்த வீட்ல உன்னை வாழ வைக்க அவ படாத பாடுபட்டிருக்கா. அதுக்காக என் மான மரியாதையெல்லாம் விட்டு கொடுத்து வாழணுமா? என்னால முடியாது. முடியாதுன்னா என்னடி சொல்ற? கடவுளே, இவளுக்கு அறிவுன்னு ஒண்ணு இல்லாமலே படைச்சிட்டியா? மா, சும்மா கத்திட்டு இருக்காத. நான் எந்த தப்பும் பண்ணல. அதான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கல்ல, என் வாழ்க்கை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அவங்களாவே தேடி வருவாங்க. வரணும். ஏய் நில்லடி, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போ. வேற யாரு யூஸ் பண்ணதையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அக்காவும் தம்பியும் இங்க வரணும். வந்து நான் என்ன செகண்ட் ஹேண்ட் பொருள் யூஸ் பண்றேன்னு சொல்லணும். ஒருவேளை சும்மா என்ன டீஸ் பண்றதுக்காக சொல்லி இருந்தா என்கிட்ட வந்து சாரி கேட்கணும். அப்பதான் அந்த வீட்டுக்கு நான் போவேன். இது விளையாட்டு இல்ல, வாழ்க்கை. இந்த மாதிரி ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு கோச்சுக்கிட்டு வரக்கூடாது. நீ அங்க இருந்தே நீ சமாளிச்சிருக்கணும். என் வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி பண்ணாதான் இனிமே அவங்க விளையாட்டுக்கு கூட அப்படி பண்ண மாட்டாங்க.
ஃபோன் அடிக்குது, யாருன்னு தெரியல. இவளுக்கு வேற வேலையே இல்லை. இப்ப பேசலன்னா இதுக்கு வேற சண்டை போடுவா. விட மாட்டாளே, இன்ச பண்ணுவா. ஹலோ ஹலோ, நான் தான். தெரியுது தெரியுது, என்ன விஷயம் சொல்லு. ரெண்டாவது தடவை பண்ணாத எடுத்து பேசுவீங்களோ? டேய், எடுத்து பேசுறதே பெருசு, என்ன பேசணும்? ஓ, எடுத்து பேசினதே பெருசா? அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவ வீட்ல தானே இருக்க, அந்த தைரியத்துல தானே பேசுற. நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. ஏய், என்ன பேசுற? வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். 2 கையிலயும் பை வச்சிருக்கேன். எப்படி உன்கிட்ட பேச முடியும்? ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா சொல்லு. வீட்டுக்கு தானே வரேன், வீட்டுக்கு வந்தோன்னு நேர்ல பேசிப்போம். ஓ, வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கியா? சரி சரி, நீ வீட்டுக்கு வா. நான் பிள்ளைங்களை பார்க்க ஊருக்கு போறேன். சாவிய ஜன்னல்ல வச்சிருக்கேன், வந்து எடுத்துக்கோ. நான் வைக்கிறேன். வர வர ஓவரா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆமா, இவர் என்ன பெரிய சோஷியல் சர்வீஸா பண்ண போறாரு? நிச்சயமா ஏதாவது ஃப்ராட் தரம் தான் பண்ணுவாரு. அது என்னன்னு இன்னைக்கு கண்டுபிடிப்போம். இது யார் வீடு? காய்கறிலாம் வாங்கிட்டு போறாரு. ஏன் இந்த வீட்டுக்கு போறாரு? ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ, ஹலோ, கேக்கலங்க. ஹலோ, ஹலோ, am I audible now? Yeah, okay sir, நான் பாத்துக்கிறேன். Thanks. சரி சார். நான் இதோ வந்துடுறேன் சார். சரி சார், நான் கூப்பிடுறேன் சார். ஓ,
இந்த பதறி போய் நிக்கிற மாதிரிலாம் நடிக்க வேண்டாம். நான் ஒன்னும் அம்மா இல்ல உங்க நடிப்பெல்லாம் நம்புறதுக்கு. நீங்க ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு கம்ப்ளீட் பிளானோட தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, இங்க என்ன பண்றீங்க? யார் வீடு இது? நீங்க எங்கேயோ தனியா இருக்கிறதா அம்மா சொன்னாங்களே, இங்கதான் இருக்கீங்களா? அது வந்து அது என்ன வாய் டைப் அடிக்குது? ஓ, இப்ப அடுத்து என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, நீங்க அங்க வீட்ல தான் சாப்பிடுறீங்க, வேலைக்கு போனா கடையில சாப்பிடுறீங்க, இல்லனா அம்மா ஸ்பெஷலா பேக் பண்ணிலாம் கொடுத்து அனுப்புறாங்க. தனியா இருக்கிற உங்களுக்கு எதுக்கு 2 பை? என்ன வாங்கிட்டு வந்தீங்க? எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அது ரஜினி, இது என் வீடு இல்லம்மா, வேற ஒருத்தவங்க வீடு. நான் இங்க வேலை செய்யறேம்மா. வேலையா? எங்கேயோ செக்யூரிட்டி வேலை தானே செய்யறேன்னு சொன்னீங்க. ஆமாமா, ஆனா அந்த சம்பளம் பத்தலம்மா. அதனால ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி வீடுகளுக்கு மளிகை சாமான், காய்கறி இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கற வேலையை பாக்குறேம்மா. ஓ, அந்த சம்பளம் உங்க ஒரு ஆளுக்கு பத்தலையா? இத வந்து என்ன நம்ப சொல்றீங்களா? இத்தனை நாள் என்னால அவங்க யாருக்கும் எதுவும் செய்ய முடியாம போச்சுமா. அதுக்காக இப்பவும் அப்படியே இருக்க முடியாதுல்லம்மா. முழுசா இல்லைன்னாலும் என்னால ஆனது ஏதோ கொஞ்சமாச்சு செய்யணும்லம்மா. அதுக்காக தான்மா. எப்படி எப்படி ராதிகாவுக்கு தாலி செயின் போட்ட மாதிரியா? இல்லம்மா, நான் வேணும்னே அப்படி செய்யலம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. நான் வந்து போதும். உங்ககிட்ட இந்த விளக்கம் கேட்கறதுக்கு ஒண்ணும் நான் வரல. நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இல்லம்மா, ஃப்ரீ டைம்ல நான் வேலைதாம்மா செய்யறேன். ரஜினி, என்ன மன்னிக்கவே மாட்டியம்மா. உங்களை நான் நம்பவும் மாட்டேன், என்னைக்கும் மன்னிக்கவும் மாட்டேன். நிஜமாவே வேலைதான் செய்றீங்கன்னா தப்பிச்சீங்க, இல்லன்னு வச்சுக்கோங்க சும்மாவே விட மாட்டேன். எவ்வளவு நாளைக்கு தப்பிக்க முடியும்? ரஜினி, அப்பா கடவுளே, முடியலடா சாமி. என்ன வாழ்க்கடா. அண்ணா, சிங்கமுத்து, நல்ல வேலைப்பா. கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்திட்டப்பா. நீ மட்டும் சொல்லலன்னு வச்சுக்க, இந்நேரம் என் கதை முடிஞ்சு போயிருக்கும்பா இன்னைக்கே. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? உனக்கு எப்படி இந்த வீடு தெரியும்? அண்ணே, ரியல் எஸ்டேட் விஷயமா நான் இந்த ஏரியா பக்கம் வந்தேன்.
ரஜினி கண்ணில் எப்படி நீ மாட்டினியோ அதே மாதிரி ரஜினி என் கண்ணில் மாட்டிட்டா. அப்பதான் நீ காய்கறி பையோட போறத நான் பார்த்தேன். அப்படியே ரஜினி உன்னை ஃபாலோ பண்றதையும் பார்த்தேன். நல்ல வேலை, அவ போன் பேசிக்கிட்டு அப்படியே லைட்டா திரும்பினா. நான் அப்படியே வீட்டுக்குள்ள வந்துட்டேன். ஏனே நீ என்ன சும்மா பயந்துகிட்டு இருக்கிறவ? அதான் நான் இருக்கிறேன்ல, சும்மா விட்டுருவனா? இல்லப்பா, ஏதோ நம்ம நல்ல நேரம் இல்லனா ஐயோ நினைச்சாலே அப்படியே பதறுதுப்பா. அண்ணே, அந்த குடும்பத்துல தான் ஒருத்தர் விடாம ரஜினியை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இங்க நீயுமா? என்னப்பா பண்ண சொல்ற? பெத்த தகப்பந்தான். ஆனா அவ முன்னாடி நின்னாலே பேசுறதுக்கு பேச்சே வர மாட்டேங்குதுப்பா. அவ ஒன்னும் அவ்வளவு லேசுப்பட்டவ இல்ல. அவ புத்திசாலினா அப்படி ஒரு புத்திசாலி. அப்படியே கற்பூர புத்தின. யாரு என்னன்னு யோசிக்காம முகத்துக்கு நேரா பேசுற தைரியம்ன. அதுவும் இல்லாம நேரங்காலம் பார்க்காத உழைப்புன. ரஜினி மாதிரி ஒரு பொண்ணு இல்லைன்னா உன் குடும்பம் இன்னைக்கு இப்படி இருந்திருக்குமா? சிங்கமுத்து, நீ என் பொண்ணு ரஜினிய பாராட்டுறத இப்பதான் முறையா கேக்குறேன்ப்பா. சரியான பொண்ணுதான். என்ன ஜில்லா கலெக்டராவே வந்திருக்க வேண்டியவ. அவ்வளோ திறமை இருக்குன்னு. என்ன இருந்தாலும் நம்ம ரத்தம்ல. ஆனா அதுக்காக உன்னை அவமானப்படுத்துறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேனே. ஆமா, எங்க வீட்டுல யாரையும் காணோம்? ஆமா சிங்கமுத்து, இது கூட நம்ம நல்ல நேரம் தான். இந்த நேரமா பார்த்து பிள்ளைங்களை பார்த்துட்டு வரேன்னு ஊருக்கு கிளம்பி போயிருக்காப்பா. ஓ, இதுல குழந்தைங்க வேறையா? ஆமா, எத்தனை குழந்தைங்க? 2 பொம்பளை பிள்ளைங்கப்பா. ஓ, அப்ப பொறுப்பு நிறைய இருக்குன்னு சொல்லுனே. சரி, வாழ்க்கை குடும்பம்னு இருந்தா பொறுப்புகள் நிறைய இருக்க தானே செய்யும். நீ இப்ப இருக்கிற டென்ஷன்ல நாம இப்ப இத பத்தி பேச வேண்டாம். உன் டென்ஷனை குறைக்க நான் ஒரு வழி சொல்றேனே, வா. அண்ணே வாண்ணே, ரொம்ப நாள் ஆச்சுண்ணே நீயும் நானும் சரக்கடிச்சு. வாண்ணே. என்னப்பா இப்ப போய்? அண்ணே, அதான் வீட்டுல இப்ப வேற யாரும் இல்லல்ல, நீ மட்டும் தானே இருக்கிற. வாண்ணே போவோம். அட வாண்ணே, வா. என்னம்மா ஆச்சு? என்னதான் சொல்றா அவ? என்னத்த சொல்லுவா? அவ சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு வார்த்தையாவது நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்டா தானே. இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ? தங்கமான மாமியார் மாமனாரு, எப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஒழுங்கா இருக்கிறத விட்டுட்டு இப்படி பண்றாளேமா இவ. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க 2 பேரும்? ரஜினி, அம்மா ராதிகா கிட்ட போய் பேசி பார்த்துட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், ஹாய் 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 மம்மி. ஹலோ கிச்சன் குயின், எப்படி இருக்கீங்க? ஏன் இப்படி எல்லாருக்கும் முகம் சோகமா இருக்கு? போச்சுடா, மறுபடியும் முதல்ல இருந்தா? பார்த்திபா. சரி, என்ன ப்ராப்ளம்? ராதிகா. ராதிகாவா? ஏங்க இது ப்ராப்ளமா? டிசாஸ்டருங்க. ரொம்ப பேசாத, அவ உள்ள ரூம்ல தான் இருக்கா. ஐயோ, ரூம்லயா? இது முன்னாடியே சொல்லக்கூடாதாங்க. எப்ப வந்தாங்க? அவ நேத்தே வந்துட்டா பார்த்திபா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. பார்த்திபா, நீ போய் அவகிட்ட கொஞ்சம் பேசி பாரு. நீ பேசினா அவ கண்டிப்பா கேப்பா. எப்படியாச்சும் அவளை புருஷன் வீட்டுக்கு அனுப்புனா போதும். போய் பேசி பாக்குறேன். உள்ள லாக் ஆயிருக்கு.
என்னங்க உங்களை பார்க்க ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கு. வாங்க சார். என்ன ஆளே காணோம், திடீர்னு இப்படி தரிசனம் கொடுக்குறீங்க? எனக்கு என்னங்க தெரியும், கடவுள் உங்களை பார்க்க என்ன அனுப்பியிருக்காரு. அவரால் வந்து உதவி பண்ண முடியலையோ என்னவோ. For your kind information, ம், இந்த வாட்டியும் நான் கடவுள் கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கல. நானும் பதில் சொல்லுவேன். தெரியும் தெரியும், கேட்டு செஞ்சா கடவுள், கேட்காம செஞ்சா மனுஷன், அதானே? ம்ஹும். சில சமயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கூட கடவுள் அனுப்பி வைப்பாரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். அதனால நீங்க எதையும் யோசிக்காம பிரச்சனையை சொன்னா இந்த பார்த்திபா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இங்க பாருங்க, எவ்வளவு சீக்கிரத்துல நீங்க சொல்றீங்களோ அதே வேகத்துல சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா நீதான் யாருக்கும் ஃப்ரீயா ஹெல்ப் பண்ண மாட்டியே. Of course. ஆனா உங்க கல்யாணத்தன்னைக்கு நான் எந்த கிஃப்ட்டுமே தரல. அதுல இத ஈக்குவல் பண்ணிக்கலாம். வில்லங்கமான ஆள் தான் நீ. ஆனா நல்ல பையன், அதனால சொல்றேன். ம். நான் அப்படி என்ன செகண்ட் ஹேண்ட் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாம நான் அங்க போக மாட்டேன் பார்த்திபா.